வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன கல்வி தகுதி இருந்தால் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஏஜ் லிமிட் வந்து நமக்கு இருக்கணும், நம்ம என்னென்ன டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவோட லாஸ்ட்டில் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். டிஎன்பிசி குரூப் 2 அறிவிப்பு வெளியீடு 2300+ காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமானது வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது. இதில் குரூப் 2 தேர்வின் மூலம் காலியாக உள்ள 2327 காலி பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக தெரியப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த பணி குறித்த முழு விவரங்களையும் கீழே தொகுத்து வழங்கியுள்ளோம். விருப்பமுள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயனடையுமாறு அறிவித்துக் கொள்கிறார்கள். இந்த டிஎன்பிசி எங்கேருந்து நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான வேக்கன்சி தான். இந்த எக்ஸாம் வந்து தனித்தனியாக வந்து ரெண்டுமே சேர்த்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து தனித்தனியாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மெயின் எக்ஸாம் பிரைமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மெயின் எக்ஸாம் வந்து நம்ம பேராகிராஃப் மாதிரியாக எழுதுகிறாப்பில் இருக்கும். இப்போ வந்து அதையுமே மாற்றி அமைச்சு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனுமே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனுமே நம்ம வந்து எப்போ கடைசி டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19/7/2024 வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேட் வரை கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் 1 வீக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் 1 வீக்குள்ளே வந்து உங்களுக்கான சர்வர் எரர் வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆஃப்லைனில் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. டிஎன்பிசி காலி பணியிடங்கள் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2 தேர்வின் மூலம் நமக்கு வந்து 2327 காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 18 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் டிகிரி வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. வித் 19+ வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 18லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயது வந்து 30லேருந்து ஒரு 40க்குள்ளே வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய SC ST அல்லது OBC சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து கட்டணம் வந்து எவ்வளோ கட்டணும் அப்ளை பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து 150 ரூபா பே பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் அதாவது 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 150 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பிரைமரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து 100 ரூபா பே பண்ணணும். மெயின் எக்ஸாமுக்கு வந்து 150 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். இந்த 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் கண்டிப்பான முறையில் பே பண்ணியிருக்கணும். நீங்கள் டிஎன்பிசி வந்து ஏற்கனவே எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண தேவை கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி குவாலிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரைமரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு, அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 3 அடிப்படையில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வித் நேர்காணல் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 3 அடிப்படையில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிஎன்பிசி ஆன்லைன் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். அஃபிஷியலாக நீங்கள் வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வீடியோவாக போடுவோம். நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஜிபே, பேடிஎம் அல்லது QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணியே இதுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். டாக்குமெண்ட் வந்து எப்படி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கேனர் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி
கேபியை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஹவ் டு அப்ளை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நான் உங்களுக்கு கீழே வீடியோ கீழே நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கான ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.